கையெழுத்து போடுறாங்க. என்னன்னா அவர்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று, அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், சமக்கல்வி ஒரு உரிமையாக கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்று தமிழகம் முழுவதுமே அற்புதமாக இந்த கையெழுத்து இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் நம்முடைய முன்னாள் ஆளுநர், முன்னாள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் காவல்துறை அவர்கள் நடந்து கொண்ட விதம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன் அப்படின்னாங்கன்னா, இவங்க பொதுமக்களை சந்தித்து வீதியில் ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை கடமை, உரிமை, ஒரு டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ்ல ஒரு அரசியல் கட்சி வீதிக்கு வந்துதான் மக்களை சந்திக்க முடியும். வீதிக்கு வந்து முதலமைச்சர் சொல்வது போல முதலமைச்சருடைய அறிக்கையை படிச்சீங்கன்னா கிளர்ச்சி, எல்லாம் சேர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக போராடலாம், கிளர்ச்சி பண்ணலாம். இங்க யாருமே மாநில அரசுக்கு எதிராக போராடலையே, யாருமே கிளர்ச்சி பண்ணலையே. மக்களை ஒருங்கிணைத்து ஜனநாயக முறையில் அவருடைய கையெழுத்துக்கு ஒரு வலிமை இருக்குது என்பதை எடுத்துக்காட்டி அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்களை சீண்டுவது, குறிப்பாக இன்னைக்கு சென்னையில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கைது செய்திருப்பது, அது மட்டும் இல்லாம ஒரு முன்னாள் ஆளுநருக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. சாமானிய மனிதராக இருந்தாலும் கூட அவங்க கிட்ட காவல்துறை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடந்து கொண்ட விதம், இதெல்லாம் கூட நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். அதன் பிறகு காவல்துறைக்கே தெரியும் ஆட்சியில் இருப்பவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது அது தவறு என்பதை தெரிந்து 3 மணி நேரத்திற்கு பிறகு அவங்க பிரிவென்டிவ் டிடென்ஷன் சாயந்தரம் வரைக்கும் வச்சிருக்க பார்த்தாங்க. அவர்களாக விடுவித்திருக்கின்றார். இது எதை காட்டுதுன்னா, திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய கோழைத்தனத்தை, பயத்தை காட்டுது. நாங்கள் சொன்னபடி 1 கோடி கையெழுத்தை வாங்கத்தான் போறோம். அந்த 1 கோடி கையெழுத்திற்கு மொபைல் நம்பரோட, அட்ரஸோட, பேரோட இருக்கும். சொன்னபடி மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவங்க கிட்ட கொடுக்கத்தான் போறோம். அதனால இதுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தமிழகத்தினுடைய அன்பு சொந்தங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பொதுக்கூட்டங்கள் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். மார்ச் 23ஆம் தேதி திருச்சியில் ஆரம்பித்து மே 2வது வாரம் கோயம்புத்தூர் வரைக்கும் நடக்க இருக்கிறது. அதற்கும் உங்க ஆதரவை கொடுங்க. எப்படி ஒரு பொய்யான மொழி அரசியலை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதையெல்லாம் உடைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் குழந்தைகளுக்கும் சமக்கல்வி என்பதை உரிமையாக பாரதிய ஜனதா கட்சி நிலைநாட்டி கொடுக்கும். சரி, இப்போ அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு 3வது மொழி கிடைக்கலன்னா என்ன குறைஞ்சு போகுதுன்னு திருமாவளவன் கேட்டிருக்காரு. திருமாவளவன் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாரு, அவருக்கு தெரியாதுன்னு. அவர் அழகா சிபிஎஸ்இ பள்ளி நடத்திக்கிட்டு அழகா ஒரு போட்டோவை போட்டுக்கிட்டு அழகா ரிப்பன் கட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இதை பத்தி வழி தெரியுமா? திருமாவளவனுக்கு இதை பத்தி என்ன வழி தெரியும்? நாங்க நீங்க சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறீங்கன்னு சொன்னோன்னே அந்தர் பெல்ட் அடிச்சார். அது வந்துப்பா, அது போய்ப்பா. அது எப்படின்னா, என்னை கேட்காமே அவர் போட்டோவை போட்டுக்கிட்டாரு. அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க, எப்படின்னா உங்களுக்கு கேட்காம போட்டோ போடுவாங்க? இல்லப்பா அங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸே படிக்கல, என் போட்டோவை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க, அண்ணே பாருங்க அண்ணே, நீங்களே போய் ரிப்பன் கட் பண்ணிருக்கீங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க. அது இல்லப்பா, 2 குழந்தைகள் தான் படிக்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த மும்மொழி கொள்கையில் அவர் பேசுவதற்கான திராணி அன்னைக்கு இழந்துட்டாங்க. பொய் பேசி அந்த திராணி இழந்துட்டாங்க. எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குன்னா, ஒரு சிபிஎஸ்இ பள்ளியில குறிப்பாக 3வது மொழியாக கட்டாய ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு லெக்சர் எடுத்துட்டு இருக்காங்க. இது குழந்தை இருக்கக்கூடிய ஒரு தந்தை தாய்க்கும் இந்த அருமை புரியும். எல்லாரும் வீதியில் இருக்கிறாங்க இன்னைக்கு. ஏன்னா அந்த குழந்தைக்கு உரிமை வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவா இருக்கிறாங்க. அந்த குழந்தை அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் தாய்மொழி தமிழ்ல பயிற்று மொழியா கத்துக்கணும், ஆங்கில மொழி கூட இருக்கணும், இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கணும். இதான் மூன்று மொழி கொள்கைன்னு நம்ம சொல்றோம். இதை திருமாவளவன் ஏன் எதிர்க்கிறான்னு எனக்கு இன்னுமே புரியல. அதனால இந்த கையெழுத்து இயக்கத்துல நம்முடைய வெப்சைட்டை நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், இந்த போலி அரசியல்வாதிகளுடைய முகத்தை தோலுரித்துக் கொண்டிருக்கின்றோம். அவங்க சொன்ன பொய், அவங்க நடத்துற பள்ளிக்கூடங்கள் எல்லாமே. அதனால் எங்களுக்கு ஒரு நாளும் இது வெற்றி தான். இது யாருமே எடுக்காத ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி தைரியமா எடுத்திருக்கிறோம், தமிழக மக்களை நம்பி. அதற்கு ஆரம்பமே கடந்த 24 மணி நேரம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சியோடு மக்கள் ஆதரவு கொடுக்கிறாங்க. நாங்கள் மே கடைசி வரை இதை வச்சிருக்கோம். அதற்கு முன்பாகவே 1 கோடி கையெழுத்து என்பதை எங்களுக்கு கிடைத்துவிடும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சார், பாஜக அரசு தமிழ் வளர்ச்சிக்கு நியாயமான நிதி அளிக்கலன்னு கனிமொழி குற்றச்சாட்டு பண்ணிருக்காங்க. கனிமொழி அக்காக்கு அது ஒரு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, செலக்டிவ் அமினிஷியா அப்படிமா. செலக்டிவ் அமினிஷியானா அப்பப்ப இதை மறந்துடுவாங்க. சூர்யா ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க, அப்பப்ப மறந்துடுவாங்க என்ன நடக்குதுன்னு. ஸோ கனிமொழி அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த 2006 to 2014 மறந்தாச்சு. அந்த 8 வருஷத்தை கனிமொழி அக்கா பிரெயின்ல செலக்டிவ் அமினிஷியா ஆகி போச்சு. இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது, அதாவது 2006 to 2014 காங்கிரஸ் ஆட்சியில திமுக அங்கம் வகிக்கும் பொழுது சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு இவங்க கொடுத்த பணம் 675 கோடி ரூபாய், 675 crore சமஸ்கிருத வளர்ச்சிக்கு.
தமிழ் வளர்ச்சிக்கு இவங்க கொடுத்த பணம் 75 கோடி. இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அன்றைய உள்துறை அமைச்சர் ஐயா சிதம்பரம் அவர்கள் 170 பரிந்துரையை பார்லிமெண்ட்ல வைக்கிறார். எதுக்குன்னா ஹிந்தி எப்படி வளர்க்கிறது. இன்னைக்கு அதே ப. சிதம்பரத்தை கூப்பிட்டு சென்னையில மீட்டிங் போடுறாரு. அவரு மேடையில் ஏறி ஹிந்தி திணிப்பை பத்தி பேசுறாங்க. இந்த கொடுமை எல்லாம் பார்க்க வேண்டிய காலகட்டத்திற்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார். இன்னைக்கு அதே கனிமொழி அக்கா நான் கேட்கிறேன், அக்கா 675 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குனீங்களே, வெறும் 75 கோடி தானே தமிழுக்கு ஒதுக்குனீங்க. அதுக்கு பதில் இல்லையே. உங்களுடைய ஆட்சியில் நீங்க செஞ்ச தவறு. தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு சின்ன துரும்ப கிள்ளி போட்டீங்களா? இன்னைக்கு பிரதமர் அவர்கள் கஷ்டப்பட்டு திருவள்ளுவர் கலாச்சார நிலையத்தை ஓபன் பண்றாரு, தமிழ் இருக்கையை நிறுவறாரு, காசி தமிழ் சங்கமம் நடத்துறாரு. இது பிரதமர் மோடி அவர்கள் கடினப்பட்டு தமிழகத்திலிருந்து தமிழை உலகம் முழுவதும் எடுத்துட்டு போறார். அதனால் கனிமொழி அக்கா அவர்கள் செலக்டிவ் அமினிஷியால் இருக்கிறாங்க. அவர்களுக்கு யூபிஏ டைம்ல நடந்ததெல்லாம் மறந்து போச்சு. இன்னைக்கு உட்கார்ந்து அரசியல் காரணத்திற்காக என்னுடைய அருமை அக்கா கனிமொழி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார். நாடாளுமன்ற மறுசீரமைப்பிற்கான காலக்கெடு ஏற்கனவே வாஜ்பேயி பீரியட்லேயே முடிஞ்சு போச்சு. அதை ஒரு 25 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் அந்த 2026 அந்த டேட் முடியுது. அதனாலதான் இந்த அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது போடுறோம். இது மக்களை பயன்படுத்துறது. அது இவ்வளவு நேரம் ரூம் போட்டு யோசிச்சு இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சாங்களானே. நான் முதல்ல 10 நாளா அந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கேன். ரூம் போட்டு இன்னைக்கு தான் தமிழக அரசு கண்டுபிடிச்சதா? ஓ, இதனாலதான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சாங்களா? நீங்க அனைத்து கட்சி கூட்டம் எப்ப நடத்தணும்? 2026 காலக்கெடு முடியும் பொழுது எங்களுடைய கடமை மக்கள் முன்னாடி நாங்க சொல்லுவோம். எப்படி இந்த பாராளுமன்ற வரைமுறை இருக்கும், தொகுதி வரைமுறை எப்படி இருக்கும், எத்தனை சீட் அதிகமாகும் சொல்வது எங்களுடைய கடமை. அது மக்களுடைய உரிமை. நாங்க சொல்றதுல தப்பு இருந்தா நீங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்துங்க. நாங்க சொல்வதே ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் இருக்காது, புரோரேட்டா பேசிஸ். இன்னைக்கு எவ்வளவு இருக்கோ நாளைக்கு எவ்வளவு இருக்கும். அதிகமானா கூட தமிழகத்திற்கு அதே 7.17% வரும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். எதுவுமே இல்லாம அனைத்து கட்சி கூட்டம் இப்ப தேவையா? என்ன காரணம்? நாங்க பார்லிமெண்ட்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று எப்பொழுது சொன்னமோ நீங்க கேட்டீங்க பத்திரிகை நண்பர்கள், அண்ணா இப்ப திமுக ஆட்சி ஒரு வருஷம் குறைப்பீங்களான்னு கேட்டீங்க. அப்ப உடனே 2028 வருதான். அதற்கு விளக்கம் கொடுத்து இந்தியாவில் எல்லாருமே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏத்துக்கிட்டாங்க. அதே போல தொகுதி வரைமுறை வரும்பொழுது நாங்கள் சொல்லுவோம். நீங்களா கற்பனை பண்ணி அந்த கற்பனை குதிரைகளை அவிழ்த்து விட்டு இல்ல 39 8 குறைஞ்சிரும் 31 நீங்களா சொல்றீங்க. 848 வரும்பொழுது தமிழகத்திற்கு 12 குறைஞ்சிரும் நீங்களே சொல்றீங்க. நாங்க சொன்னோமா? நாங்க சொன்னது புரோரேட்டா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கோம். என் பக்கத்து மாநிலத்தில் அண்ணன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்றாரு? என்னையா 3 மொழி? என் ஊர்ல குழந்தைகள் 10 மொழி படிக்கணுங்கிறார். இன்னைக்கு காலைல பாத்தீங்களான்னு தெரியல, சந்திரபாபு நாயுடு சொல்றாரு அதென்ன 1 மொழி 2 மொழி படிக்கிறது, 10 மொழி படிக்கணும். ஆந்திரால ஆங்கில மொழியிலிருந்து தாய்மொழி தெலுங்குல கற்றல் மொழியாக இருக்கும். உலக மொழிகள் நான் கத்துக் கொடுக்கிறேன். அவங்க அதனாலதான் சத்திய நடையிலால இருந்து பாருங்க, உலகத்தில் இன்னைக்கு ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு சாதித்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்களை போல. இன்னைக்கு ஒரு ஜெனரேஷன் ஆஃப் தமிழ் நம்ம ஊர் விட்டு வெளியே போயிட்டாங்க. சான் பிரான்சிஸ்கோல பே ஏரியால ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றாங்க. அடுத்து ஆந்திராக்காரன் இடத்தை பிடிப்பான். ஏன்னா தொலைநோக்கு பார்வையோடு சென்று கொண்டிருக்கின்றாங்க. நாம இன்னைக்கு இருந்து பழைய பஞ்சாங்கத்தை பேசிக் கொண்டிருக்கின்றோம். எப்படி நம்ம உலகத்தை ஆளுவோம்? இதையெல்லாம் முதலமைச்சர் பார்க்கணும். ஆந்திர பிரதேசனுடைய முதலமைச்சர் தைரியமா சொல்றாரு. எனக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா பள்ளி கல்வியை ஆங்கிலத்தில் மாத்திட்டு போயிட்டார். நான் இன்னைக்கு 10 மொழியில மாத்த முயற்சிக்கிறார். இது ஒரு அறிவுபூர்வமான சமுதாயம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம். இவங்க மொழியை வச்சு இல்ல நான் கத்துக் கொடுக்க மாட்டேன். மொழியை தடுப்பதற்கு இவர்களுக்கு உரிமையே இல்லை. மக்கள் அதுக்கு ஓட்டே போடல. அடுத்து என்ன சட்டம் போடணும்னு சொல்லுவாங்களா? நம்ம எல்லாரும் காலையில் வெள்ளை கலர் சட்டை தான் போடணும், கருப்பு கலர் சட்டை போடக்கூடாதுன்னு அடுத்த ரூல் போடுவாங்களா? இல்ல காலையில் என்ன சாப்பாடு சாப்பிடணும் சொல்லுவாங்களா? இல்ல எந்த விதமான வண்டி ஓட்டணும், பஸ்ல எந்த சீட்ல உட்காரணும் சொல்லுவாங்களா? அதே போலதான் இருக்குது. 3வது மொழி படிக்க கூடாதுன்னு சொல்றது அதே போலதான் இருக்கு. நாங்கள் கட்டாயப்படுத்தலையே. 3வது மொழி ஒரு மொழி படிங்க, பிடிச்ச மொழியை படிங்க. நீங்க படிக்கலனா இந்தியா ஃபுல்லா படிப்பாங்க. அப்ப தமிழ்நாடு நாம மட்டும் 2 மொழி படிச்சுக்கிட்டு படிக்காம இருப்போம். 20 ஆண்டுகள் கழிச்சு நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? நாம மட்டும் தனித்தீவாக தமிழகத்தை ரிபப்ளிக் ஆஃப் தமிழ்நாடு டிக்ளேர் பண்ணி இங்கே இருந்துக்கலாமா? பக்கத்தில் ஆந்திரால 10 மொழி என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரி ஏன் ஆக்கப்பூர்வமான அரசியல மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவங்க எடுக்க மாட்டாங்க? எனக்கு புரியலீங்க. இது ஒரு செல்ஃப் டிஃபீட்டிங் கோல். திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்திட்டு அண்ணன் முதல்ல கேள்வி கேட்டீங்க, இன்னைக்கு பதில் சொல்றாரு. இந்த மாதிரி அக்கா கனிமொழி அவர்களுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன். கனிமொழி கருணாநிதி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன். உலகத்தரம் வாய்ந்த நாட்டில் அவர் படிச்சிட்டு இருக்காரு. சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுடைய மகன்கிட்ட போய் நீங்க தமிழ் மட்டும்தான் படிக்கணும்னு கேட்பீங்களா? சிங்கப்பூர் சிட்டிசன்ல அத்தனை மொழிய கனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான். ஆனா அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்ல தமிழ்நாட்டில் குழந்தைகள் 2 மொழி தான் அப்படி பேசுற அக்கா ஏன் கனிமொழி அக்காவுடைய பையனை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து 2 மொழி படிச்சு வைக்கல? இன்னைக்கு மொழியை பத்தி அவ்வளவு பேசுறாங்களே.
நாங்க பெரியாருடைய பேத்தின்னு சொல்றாங்களே, கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள்னு சொல்றாங்களே, ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசனாக ஒரு நியாயம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெற்றோருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் என்ன ஒரு நியாயம்? நாங்களும் கேட்போம்ல. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என் பையன் கிட்ட சொன்னா, அப்பா 7வதுல உன்னை ட்ரை பண்ணி பாக்குறேன், பிரெஞ்சு படிப்பான்னு நான் சொன்னேன். எங்க உங்க குழந்தைக்கு ஒரு நேரம், அதனாலதான் இதை சமக்கல்வின்னு சொல்றேன். எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு. அப்படி இருந்தா நீ பேன் பண்ணு. தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே 3வது மொழியிலும் பேன் பண்ணு, பிரைவேட் ஸ்கூல்ல பேன் பண்ணு, சிபிஎஸ்இ பேன் பண்ணு, உள்ள விடாத. எதுக்கு நீ 2 விதமான மக்களை உருவாக்குற? அதான் எங்களுடைய அடிப்படை கேள்வி. 2 விதமான மக்களை எதற்காக உருவாக்கின்றாய் என்பதை அடிப்படையில் கேட்கிறோம். 2 விதமான சமுதாயத்தை நம்ம உருவாக்குறோமா? அதற்கு மாநில அரசிட்ட பதில் இல்லை. சம்பந்தம் இல்லாம திருப்பி கொண்டு போய் தொகுதி மறுசீரமைப்பு என்று பேசிக் கொண்டிருக்கின்றார். முதல் நாளான இன்று நிறைய கெடுபிடிகள், நிறைய இடங்களில் அனுமதி கொடுக்கப்பட்ட கையெழுத்து நம்ம இன்னும் மே மாத இறுதிக்குள்ள 1 கோடி ரூபாய் 1 கோடி கையெழுத்து தர போறோம். முதல் நாளை கெடுபிடி இருக்கும்போது அதனால ஆச்சரியம் என்னன்னாங்கன்னா, நாங்க ஒரு நாள் வெப்சைட்னுடைய டிராபிக் வந்து 25,000 கையெழுத்து எதிர்பார்த்தோம். வெப்சைட்ல வந்து 1 லட்சம் கையெழுத்தை தாண்டி இருக்கு, 1,13,000 தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, மக்கள் இங்க தடுத்தா கூட ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சு கையெழுத்து போட போறாங்க. இங்கதான் நீ தடுப்ப. ஏன்னா வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஓடிபி ஜெனரேட் பண்ணணும். ஏன்னா ஒரு மொபைல் நம்பர் ஒருக்கா தான் அலோட். நீங்க ஒரு மொபைல் நம்பரோட நாங்க வந்து அவ்வளவு ஆத்தென்டிக் டேட்டாவோட பிரசிடென்ட் கொடுக்குறோம். நாளைக்கு பிரசிடென்ட் கிட்ட கேட்க கூடாது, சும்மா நீ நடந்து போய் 10 கையெழுத்து நீயே போட்டு வந்தியா. பிரசிடென்ட்டுக்கு வி வாண்ட் டு கிவ் an authentic data. அவங்க கமிட்டி போட்டு ஆராயிட்டோம். எங்க டேட்டாக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நீங்க ஜெனரேட் பண்ணா உள்ள போலாம். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு 1 லட்சத்தை தாண்டுதுன்னா மக்கள் ஏதோ ஒரு விதத்துல அங்க போட வர்றாங்க. ஏன்னா இந்த மொழி வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் 6 மொழி இருக்கு. அது தமிழ்ல தான் ஓபன் ஆகும். உங்களுக்கு வேண்டும் என்றால் தெலுங்கு, மலையாளம், கன்னடத்துக்கு மாத்திக்கலாம். சோ எல்லாரும் அதை அக்சஸ் பண்றதுக்கு வழிவகை செஞ்சிருக்கிறோம். ஆங்கிலத்தில் இருக்கு. அதனால என்னை பொறுத்தவரை இவங்க என்ன கெடுபிடி போட்டாலும் 1 கோடி என்கின்ற இலக்கை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அடைந்தே தீர்வோம். சார், தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் வெகுவாக குறையும் ஆபத்தின் விஜய் அவர்கள் கூறியிருக்கார். இப்படி தினந்தோறும் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஆனா நேத்து நான் பதில் சொன்னேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து யாரோ எழுதி கொண்டே கொடுக்குறாங்க. அப்புறம் யாரோ ஒருத்தர் வர்றாங்க. அப்புறம் விஜய் கட்சி சார்பா வந்தவர் 543 எம்பின்னு அவருக்கு தெரியல. அவர் ஏதோ ஒரு நம்பரை சொல்றாரு. அப்புறம் பத்திரிகையாளர் நம்பர் நீங்க சொல்றீங்க அண்ணே அது 500 சில்லறை இல்லன்னு, அது 543 சொன்னே. அது விஜய் கட்சி சார்பாக வந்தவர் அப்புறம் 543. இன்னொரு தலைவர் வந்து 453 பேசியே முடிச்சிட்டார் 5 நிமிஷம். அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் கூப்பிட்டானே அது 453 இல்லனே 543. நேற்று அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து சில தலைவர்களுக்கு இந்தியால எத்தனை எம்பிக்கள் இருக்காங்கன்னே தெரியல. நான் சாயந்தரம் தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பவங்க பண்ணதெல்லாம் பார்த்து எனக்கே ஆச்சரியம். ஏங்க 543 பேர் எம்பிக்களாக இருக்காங்கன்னு தெரியாமையே சில கட்சி வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து வடபஜ்ஜி போண்டா சாப்பிட்டு டீ குடிச்சு மோடிஜியை திட்டதெல்லாம் திட்டிட்டு பிஜேபியை திட்டதெல்லாம் திட்டிட்டு கிளம்பி வீட்டுக்கும் போயிட்டாங்க. இதான் அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய லட்சணம். இதானுங்க நான் வேற எப்படிங்க நான் சொல்றது? சார், ஆனந்தவுடன் இணையதளம் முடக்கிறது வந்து இப்ப நீக்க கோரி உத்தரவிட்டிருக்காங்க. கார்ட்டூன் நீக்க சொல்லியிருக்காங்கல்ல ஜட்மெண்ட். அதாவது கருத்து சுதந்திரத்துக்கு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அவங்க போட்டிருக்கிற கார்ட்டூன் சரி என்று சொல்லல. கார்ட்டூனை நீக்கணும். இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்க கார்ட்டூனை நீக்கிறேன்னு சொன்னா அடுத்த நாள் காலையில் அவங்களே ஓபன் பண்ணிருப்பாங்க. இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் கார்ட்டூன் நீக்க மாட்டேன், என் கருத்து சுதந்திரம் என்று அடம் பிடிச்சாங்க விகடன் குழுமம். இன்னைக்கு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, நீ கார்ட்டூனை நீக்கு, அதே போல மத்திய அரசு அவங்க போட்டிருக்க கெடுபடியும் நாங்க நீக்கிறோம். கார்ட்டூன் நீக்கினாங்கல்ல, இது முதல்ல செஞ்சிருக்கணும்ல. முதல்ல செஞ்சா 15-20 நாட்கள் எதற்காக அவங்க வெப்சைட் பிளாக் ஆகி நிக்குது? இன்னைக்கு ஆனந்தவிடன் அவர்கள் இல்ல நான் கார்ட்டூனை நீக்காம கருத்து சுதந்திரத்தை நான் காப்பாத்திட்டு அப்படின்னு சொன்னா நான் ஏத்துக்கிறேன். அப்ப நீங்க வெளியிட்ட கார்ட்டூன் தவறு என்பதை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அவங்க சுட்டு காட்டியிருக்கிறாங்க. இது முதல்ல பண்ணிருக்கலாம். இதைத்தான் நாங்க கேட்டோம். 24 மணி நேரம் மக்கள் நாங்க நிறைய பேர் கேட்கும் பொழுது அப்பயே நீங்க நீக்கி இருக்கலாமே. இன்னைக்கு 15-20 நாட்கள் உங்களுடைய வாசகர்களுக்கு தானே பிரச்சனை. ஏன் அதை செய்யணும்? இன்னைக்கு இவ்வளவு தூரம் நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போய் உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கலையே. கார்ட்டூன் நீங்க நேத்தே நீக்கி இருந்தா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸே பர்மிஷன் கொடுத்திருப்பாங்களே, நீங்க கோர்ட்டுக்கே போக வேண்டாமே. அடிப்படை என்ன? விகடன் குழுமம் நான் கார்ட்டூனை நீக்க மாட்டேன் அப்படித்தானே கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டு கார்ட்டூன் நீக்க சொல்லிட்டாங்கல்ல. நன்றி.